ஃப்ரெண்ட்ஸ், கும்முடி பூண்டி நிதிஷ் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம இது என்ன பார்த்துருக்கோன்னா ஜிப்ரானிக்ஸ் டிஜே ஸ்பீக்கர். இது வந்துட்டு இப்போ இது வந்து பவர் சப்ளை ஃபால்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கோம். என்ன ஃபால்ட்டுனா ப்ரைமரி கரெக்டாக தான் இருக்குது, ஃபீஸ் போல் டயோடும் ஷார்ட் இல்லை. நம்மளுக்கு செகண்டரி தான் ஃபால்ட்டு. செகண்டரி வந்து பிஎஃப் டயோடெலாம் ஷார்ட்டு. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து இப்போது ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து சுவிட்சை வந்து சால்டிங் பண்ணி தான் எடுக்கணும் வெளியோ. ஏன்னா இந்த சுவிட்சை வந்து அப்படியே தான் போட்டு டோரில் மாட்டிட்டு சால்டிங் பண்ணியிருக்காங்க. இது கழட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். டபுள் சைடு சால்டிங்கு எஸ்எம்டின்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் கழட்டணும். இது வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நம்ம போர்டு உட்கார வச்சிட்டோம். நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணணும். நம்ம இது வந்து ஃபிட் பண்ணுறது என்ன பண்ணால் ஏஆர்சி இன்புட்டு, இது வந்து ஆண்டனா எஃப்எம்மு, இந்த ஏஆர்சி வந்து ஸ்டிப் டைப் தான். இப்போ இது வந்து என்ன ஒயருனா, இது வந்து சப்போடைய ஒயரு 10 இன்ச்சு. சப்பும் ஸ்பீக்கரும் எல்லாமே இதுலேயே இருக்குது, டபுள் வைண்டிங்கு. இது வந்து சைடு ஸ்பீக்கரு 2 இன்ச்சு 2 ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து முன்னாடி பிடி செக்ஷனுடைய போர்டு, பிடி M3 பிளேயரு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம்ல, முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தோம் இந்த சுவிட்சு சொன்னோம்ல, இதை கழட்டிட்டு எடுக்கணுன்ட்டு. இப்போ நம்ம சால்டிங் பண்ண போகிறோம்.